இந்த வார இறுதிக்குள் கரூருக்கு சென்று கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை பகிரலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து 3 நபர்கள் வரை தற்போது வரை அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த வார இறுதிக்குள் இவர்களை நேரடியாக சென்று சந்திக்க இருப்பதாக தாவேகா தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இமெயில் மூலமாக தலைமையில் இருந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கேட்டும் அனுமதி கேட்டும் அனுமதி கடிதம் கேட்டு இமெயில் அனுப்பியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கேட்டும் அந்த அனுமதி தர மறுக்கும் நிலையில மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரடியாக சந்தித்து அவர்கள் பாதுகாப்பு கோரவும் திட்டமிட்டு இருப்பதாகவும், இந்த வார இறுதிக்குள் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டு இருப்பதாகவும் தாவேகா தரப்புல தகவலானது கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை நேரடியாக வீடியோ கால் மூலமாக, அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வீடுகளுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் சென்ற போது அவர்களுடைய வீடியோ காலில் விஜய் அவர்கள் பேசி அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும், விரைவில் உங்களை சந்திப்பேன் என்று அவர் கூறிய நிலையில இந்த வார இறுதிக்குள் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவர்கள் சந்திக்க திட்டமிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை ஏற்கனவே அவர் 20 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமாகும், அதே போல மற்ற காயமடைந்தவருக்கு 2 லட்சம் ரூபாய் என்று அவர் அறிவித்திருந்தார். அந்த நிவாரணத் தொகையை விஜய் கையால் கொடுப்பதற்கும் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் கூறப்படுகிறது. இந்த வாரம்